இருக்கு. ஆனா அந்த வண்டு நினைத்ததா இந்த தாமரை இதழ்கள் போல் இருந்ததான் அந்த பெண்ணினுடைய கை. தாமரை இதழ் போல் இருந்த உடனே மறுபடியும் சூரியன் அந்த நிலவு வந்துருச்சுன்னா மரம் மறுபடியும் மரம் மூடி விடுமே, அதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சே தீரணும் அப்படின்னு நினைச்சு இந்த வண்டி என்ன பண்ணுச்சா, பறந்து போச்சான். பறந்து போச்சா? பறந்து போகலங்க. வண்டு போச்சா பறந்து போச்சா? வண்டு பறந்து போச்சு. ஓஹோ, வண்டு பறந்து போச்சா? வண்டு பறந்து போச்சு. அப்படி வண்டு பறந்து போனதை நினைச்சு இந்த பெண்ணு நினைச்சாலா, நம்ம கையில நாவல் பழம்னு நினைச்சுதான் எடுத்து கையில வச்சோம். இப்ப இது பறந்து போயிருச்சே, இது நாவல் பழமா இது வண்டா அப்படின்னு அவளுக்கே சந்தேகம் வந்துருச்சான். அது மாதிரி எதையுமே சந்தேகத்தோட எடுத்து நம்ம வச்சோம்னா சந்தேகம் என்ன ஒரு சரக்கு, அது சகல மனதில் இருக்கு. சந்தேகம் வரல, வாழ்க்கையில சந்தேகம் வரத்தான் வேணும். வாழ்க்கையே சந்தேகம் வரதா? அது வாழ்க்கையே கிடையாது. அதனாலதான் சந்தேகம் வந்து எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வரணும் அப்பொழுது மட்டும்தான் சந்தேகம் வரணும். சந்தேகப்படுறது மட்டுமே வாழ்க்கைன்னா அது வாழ்க்கை விளங்குமா? அதை வெள்ளது வளைந்ததென்றும் வேடபொதுங்கிட்டென்றும் வண்டியும் பதுங்கிட்டென்றும் அடைவிடா பிந்திட்டென்றும் புள்ளர்தம் சொல்லுக்கு அஞ்சி பொறுத்தொரு பிரியரென்றும் இவையெல்லாம் நல்லதென்று இருக்க வேண்டாம். வில்லு நல்லா வளைஞ்சு கொடுத்தாத்த அடுத்த நானும் போய் அழிய முடியும். வேடமுதனா தெரியுமா? வேடமுதனா என்ன? மத்தகனா தெரியுமா? எல்லாம் ஒண்ணுதான். குஞ்சரம்னா தெரியுமா? களிரா தெரியுமா? இது எல்லாம் ஒரே பேருதான். அது படுத்து உறங்குதுன்னு நினைக்க கூடாது. அப்ப வள்ளியம் மதிங்கிட்டேன். வள்ளியம்னா தெரியுமா? வள்ளியம்னா புலி. அடுத்து ஒரு மிருகத்தை பிடிக்கணும். புலி பாயதுன்னு பதுங்குதுன்னு அடுத்து பாய போகுதுன்னு அர்த்தம். அத வள்ளியம் மதிங்கிட்டேன்னும் மடைவிடா பிந்திட்டேன்னும் ரெண்டு ஆட்டுக்கடாய் மோதிக்கு போகுதுன்னா பின்னாடி ரெண்டு ஆட்டுக்கடா சண்டை விடும் போது பின்னாடி இவ்வளவு தூரம் வேகமா போகுது, அவ்வளவு தூரம் வந்து வேகமா சண்டை விடுமா. அத வடகிடா பிந்திட்டென்றும் புள்ளர்தம் சொல்லிக்கு அஞ்சி பொறுத்துற பெறுகிறண்டும் இவையெல்லாம் நல்லதென்று இருக்க வேண்டாம். நஞ்சனக்கிறத ஏன்னா எதுக்குள்ள எது இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதுங்க. அத கற்றாரை கற்றார் காமருவர். அதனாலதான் கற்றாரை கற்றார் காமருவர். சொல்ல ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு, வீதி வழியா நடந்து போயிட்டு இருக்கேன். போயிட்டு போகும்பொழுது ஒருத்தர் போற வழியில உட்கார்ந்து இருந்திருக்காரு. இப்ப போனவன் சும்மா போயிருக்காருல்ல, இந்த ஊர்ல என்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லப்பா அப்படின்னு போயிருக்கான். இவன் போன உடனே இவருக்கு சந்தேகம், என்னடா என்னை விட பெரிய ஆள் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு போறானே, இவன் எதுல பெரிய ஆளா இருப்பேன், அப்ப இவரை போய் பாத்துறணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருப்பாரு, அவருடைய வீட்டுக்கு இவர் போயிருக்காரு. இவர் போன நேரம் பாருங்க, அவர் இல்ல வீட்டுல. அப்புறம் இவருடைய மகன் வீட்டுல இருந்திருக்கேன். அதான் கேட்டாரா, கிராமத்துல எப்படி கூப்பிடாது தெரியுமா, ஏ தம்பி எங்கடா அவங்க அப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் அதே மாதிரி எங்க அப்பா வானம் கிழிஞ்சு வச்சு ஊசியும் நூலையும் எடுத்துக்கிட்டு தைக்க போயிருக்காரு அப்படின்னா என்ன ஒரு அறிவு. அப்ப அவர் யோசிச்சு பார்த்திருக்காரு, ஏன்டா வானம் கிழிஞ்சு வச்சு ஊசி நூல் எடுத்துட்டு தைக்க போயிருக்கானா, அவன் இப்ப உண்மையை பெரிய ஆளா இருப்பானோ அப்படின்னு இவர் சொல்லிக்கிறப்ப போயிட்டாரு. இவர் போன பிறகு அந்த அப்பகாரர் வந்திருக்காரு. அவதான் வந்து கேட்டாரா, யார் தெரியும் கேட்டிருப்பார்ல, கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அப்பா ஒருத்தர் வந்தாருப்பா, எங்கடா அவங்க அப்பா அப்படின்னு கேட்டாரு. எங்க அப்பா வானண்டா கிழிச்சு வச்சு ஊசி நூலை எடுத்துட்டு தைக்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னப்பா சொல்லிக்கிறாம ஓடி போயிட்டாரு. இவனுக்கு பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா நம்ம உள்ள இவ்வளவு அறிவாளியா இருந்திருக்கானே, இப்ப நம்மளுடைய பெருமையை வந்து புகழ்த்திட்டான்ல. அப்ப யாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை வந்து ரொம்ப அறிவாளியா இருந்தா வள்ளுவ பிறந்தவ சரி. ஏன்னா பிள்ளையோட தரத்தை பேச விட்டு தான் அழகு பார்க்கணுமா. அப்படி பேச விட்டு அழகு பார்த்தாதான் குழந்தை வந்து நல்லா அறிவா இருக்கா திறமையா இருக்கா அப்படின்றது தெரியும். சந்தோஷம் தாங்க முடியாம பாத்தீங்கன்னா தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஆத்தோடைய நடந்து போயிருக்காரு. ஆத்தோடைய நடந்து போகும்போது தோல்ல உட்காந்துக்கிட்டு கழுத்துல தண்ணியில இறங்கி போயிருக்கேன். போகும்போது பாத்தீங்கன்னா தோல்ல உட்காந்து என்ன பண்ணிருக்கேன், எப்பா ஒரு மீனை பிடிச்சிடப்பா அப்படின்னா. இன்னொரு அறிவு, என்னடா இவ்வளவு திறமையான பிள்ளையா இருக்கானே, தோல்ல உட்காந்து மீனை பிடிச்சிருக்கானே, எங்கடா மீனை காட்டுற பாப்பா அப்படின்னா சுட்டு திட்டப்பா. அப்ப யாருகிட்ட எதை நம்புறது அப்படின்னு எப்படி தெரியுமா, அட என்னமா என்னமா என்னம்மா என்னைய ஏதேத சொல்லி மன்னிப்புற, என்னம்மா என்னைய இருக்கிற ஏதேதோ பேசி மறக்கிற, என்னம்மா 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 என்னைய இருக்கிற ஏதேதோ சொல்லி மன்னிப்புற, மனப்பகல் என்ன மாமாவைய பேசாதே, மனப்பகல் என்ன மாமாவைய பேசாதே, பத்திருக்கு மனத்தர மன கூசாதே 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 கண்ணனதானே
சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, அது தெரியாது. ஆனா சின்ன பொண்ணா இருக்கு. இதுகிட்ட நம்ம எப்படி மான பிடிக்கும் தெரியுமா? எப்படி? இந்த பொண்ணை ஏமாத்திதான் இன்னைக்கு பிடிக்கும். ஏமாத்துறீங்களா? ஏமாத்துறீங்க? ஏன் மாத்திரீங்க கேக்குறியா? ஏன் மாத்துறீங்க? உனக்கு தெரியாம ஒரு காலம் மாத்த மாட்டான். ஆனா நான் உன்னை எப்படி ஏமாத்த போறேன்னா, எப்படி நான் ஏமாத்துறது உனக்கு தெரியாது. அப்புறம் ஓ நம்மளை ஏமாத்திட்டாளே அப்படின்னு எப்ப நினைக்கிறேன்? ஏமாத்த பிறகுதான் தெரியும். ஆமா இந்த விஷயத்துல நம்ம ஏமாத்துட்டோமோ அப்படின்னு அதுக்கு பிறகுதான் தெரியும். இப்ப எப்படி உன்னை ஏமாத்த போற தெரியுமா? எப்படி? பேச போய் திருந்த பேசணும், பிறக்குமத பொருந்தியாகன இந்த உலகத்துல யாரையும் விட யாரும் பெரிய ஆளு கிடையாது, யாரையும் விட யாரும் சின்ன ஆளு கிடையாது. மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பார்த்து வியந்து போறது. வியந்து போறது. எல்லார்கிட்டயுமே திறமை இருக்கும், எல்லாருக்குமே அறிவு தான் இருக்கும். தானே உண்மை? எல்லாருக்குமே திறமை இருக்கும், எல்லாருக்குமே அறிவு இருக்கும், எல்லாருக்குமே யோசனை இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி குழந்தைய பிறக்கும் போது எல்லா குழந்தையும் எந்த குழந்தைதான் நல்ல குழந்தைதான் மண்ணி பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே சொல்லிருக்காங்க. இப்ப ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துல வந்து எந்த ஆயுதம் வேணாலும் செய்யலாம்ல? செய்யலாம். ஒரு கல் இருக்கு, கல்ல வந்து சிலையா கூட செய்யலாம். ஆமா, அதே கல்ல தூக்கிட்டு கம்மாயில படிக்கட்டா கூட போடலாம். அப்ப அதை உருவாக்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கு? மனிதன் கிட்ட தானே இருக்கு. அப்ப யாரையும் விட எதையும் பார்த்து வியந்து போக கூடாதாமா. ஆமா, ஏன்னா ஒரு மீனவன் இருக்காரு, மீனவனுக்கு என்ன வேலை? மீன் பிடிக்கிறதான வேலை. மீன் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? தூண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு தூண்டி என்ன அப்பெல்லாம் தூண்டி எடுக்க கூட தூண்டி எடுத்துட்டு போகாத புழு வெட்டி கொண்டு போறாங்க. புழு வெட்டி கொண்டு போறாங்க. அங்க இப்ப வரைக்கும் அதான் வெட்டி கொண்டு போறாங்க. மண்புழுங்க. மண்புழுவா? இல்ல புழுதான் வெட்டி கொண்டு போவாங்க. இது போகையில தூண்டி போட போகையில புழு வெட்டி கொண்டு போவாங்க. கொண்டு போனா அங்க மீன் பிடிக்கிறதுக்கு மீனவன் போய் உட்காந்துருப்பாரு. உட்காந்த உடனே முதல்ல தூண்டில புழுவை மாட்டி உள்ள போடுவார். போட்ட உடனே மீன் நினைக்கும், ஆஹா நமக்கு நினைச்ச மாதிரியே நல்ல அழகான உணவு வந்துருச்சு, நம்ம எப்படியாவது அந்த வயிறு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு இந்த மீன் என்ன பண்ணுமா? சந்தோஷம் போய் நமக்குன்னு வாயில கவுமா. கத்து அந்த கவுன உடனே அது புழுவை சாப்பிட்டுறோம். சாப்பிட்டுறதால உடனே அது கம்பியில மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்ட உடனே மனுஷன் இழுத்துருவேன், அவனுக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும். முள்ளுல மாட்டிக்கிற மீன். ஆமா, கடைசியா மீன் கரைக்கு வந்துடும். கரைக்கு வந்துடும், மீன் கரைக்கு வந்துடும். மனுஷன் ஆசைப்பட்டேன், மீனுக்கு ஆசைப்பட்டேன், மனுஷன் உள்ள போட தூண்டி போட்டான். ஆசைப்பட்டது போட்டதுனாலதான் மீன் கிடைச்சிருச்சு. மீன் ஆசைப்பட்டுதான் போய் புழுவை எடுத்துச்சு. அப்ப மனிதன் ஆசைப்பட்டது மீனுக்கு ஆசைப்பட்டான், மீன் ஆசைப்பட்டது புழுவுக்கு ஆசைப்பட்டுச்சு. அப்ப புழு பாவமா இல்லையா? கூடைக்கு வந்து பலியானது வந்து புழு முறியலா? ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, இதுல எதனால நான் சொல்ல வரேன்னா, இருந்தாலும் காத்திருந்ததாம் எங்க வரைக்கும்? எப்படியா இருந்தாலும் மனசு மண்ணுக்குள்ளதானே வந்தாகணும். அப்ப நாங்க திம்போம்ல. நீங்க சொல்ற மாதிரியே அப்ப யாரையும் விட யாரும் பெரிய ஆளும் கிடையாது, யாரையும் விட யாரும் சின்ன ஆளும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே சரிசமம் அப்படின்றத மட்டும்தான் உணர்த்துது. அதான் உண்மை. அதனாலதான் எதையும் பார்த்து
வியந்து போக கூடாது. எதையும் பார்த்து அப்படியா அப்படியெல்லாம் வேணாம். பார்த்து அப்படியா சந்தோஷம் அவ்வளவுதான். அப்படிதான் ஒருத்தன் சொன்னானா இந்த ஊர்ல நிறைய இடத்த நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னானா. அப்ப இந்த பூமி சொல்லிச்சான், இவன் என்னடா என்னைய வாங்கி போடுறது, இவன் பாட்டனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். அப்புறம் என்ன, அப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். அடுத்த ஒன்னே வாங்க அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்த நீ இங்கதான் வரணும். அப்ப இது யார் ஜெயிக்கிறது? அப்ப பாருங்க, யாருக்கும் எந்த அது என்ன பொறாம அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத கண்டிப்பா அது உணர்த்தி ஆகணும். அதனால வாராயோ வெண்ணிலாவே, இதுக்கு நேர பாத்தீங்கன்னா தெரியும் உண்மையான வெண்ணிலா பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. வாராயோ வெண்ணிலாவே வந்து ஏலாயோ எங்க கதையே, வாராயோ வெண்ணிலாவே வந்து ஏலாயோ எங்க கதையே, வாராயோ வெண்ணிலாவே. அந்த பாவம் கொண்டு சரியால் அறிவா உயர்த்திடுப்பதினால், அந்த பாவம் கொண்டு சரியால் அறிவா உயர்த்திடுப்பதினால் செய்வார் நடிப்பதெல்லாம் வெளிவேஷம், நம்பிடச் செய்வார் மோசம் நடிப்பதெல்லாம் வெளிவேஷம். வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான், வாக்குரிமை தந்த பதியால் வந்த சதினான் நம்பிட செய்வார் மோசம் நடிப்பதெல்லாம் வெளிவேஷம், நம்பிட செய்வார் மோசம் நடிப்பதெல்லாம் வெளிவேஷம். தன் பிடிவாத விடாது என் மனம் போல் நடப்பாது, தன் பிடிவாத விடாது என் மனம் போல் நடப்பாது, நமக்கென எதுவும் சொல்லாது நம்மையும் பேச விடாது, நமக்கென எதுவும் சொல்லாது நம்மையும் பேச விடாது. உண்மை எப்படி எப்படி மான் வந்தது எப்படி, அப்படிதான் காட்டுக்குள்ள சக்கரவள்ளி எனக்கு வந்தது எப்படி, மான் வந்தது எப்படி. 2 கால் 4 கால் வாராயோ வெண்ணிலாவே ஏலாயோ எங்க கதையே, வாராயோ வெண்ணிலாவே அனுதினம் செய்வார் ஓடி அகமகிழ்வார் போராடி, அனுதினம் செய்வார் ஓடி அகமகிழ்வார் போராடி, இல்லறம் இப்படி நடந்தால் நல்லறமாகும் ஒன்றிலவே, இல்லறம் இப்படி நடந்தால் நல்லறமாகும் ஒன்றிலவே. வாராயோ வெண்ணிலாவே ஏலாயோ எங்க கதையே, வாராயோ வெண்ணிலாவே ஏலாயோ எங்க கதையே, வாராயோ வெண்ணிலாவே. நெறித்தகரும் குழல்வனமாய் நின்றே விண்ணப்பம் சிறந்தமனை முடிச்சிருக்க சொல்ல இருத்தலை கொண்டது, அறிந்தரசு கலைகட்ட அருந்தவத்து நடைவிளக்க சிறந்த சிலை கொடுந்தவத்தை சிதைத்தது மோர் அடையாளம். மானமரம் வெண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காண்டமரம் கழுதுருப்பை காடுந்த காலத்தில் தேனமரம் புளிச்சாறு சித்திர கூடத்தி இருப்ப சிறுகாக்கு மொழி திண்டு அத்திரமே கொண்டறி அனைத்துலகம் திரிந்தோடு வித்தகனை ராமாவோடு நின்னபைய மென்றலை கத்திரமே அதற்கனை அறுத்தது மோர் அடையாளம்.
மின்னத்து நுண்ணியடியார் மெய்யடியர் விண்ணப்ப பொன்னத்த மானொன்று புகுந்து நீ விளையாட நீ நண்பின் வழி நின்ற சிலைபிடித்த எம்பிரானையே பின்னையன் லக்குவன் பிரிந்ததும் ஒரு அடையாளம் மைத்துகுமா மலர்குழலா வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்பன் உடன் நிறுந்த நினைத்தேட அத்தகைய சீர் அயோத்தியர்கொண்டு அடையாளம் மொழிந்தான் இத்தகைய அடையாளம் ஈதவன் கை மோதிரமே அப்படின்ற ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதமா கிட்ட கணையாளிக்குரிய அடையாளத்தை சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் மான்குட்டிக்குரிய அங்கலட்சணம் அடையாளத்தை சொல்லிருங்க பாப்போம். மானுக்குண்டான அடையாளம் உங்களுக்கு தேவை. ஆமாங்க. ஏன் மானுக்குண்டான அடையாளத்தை சொல்லணும்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் கொஞ்சம் வித்தியாசம். அருமையான ஒரு நல்ல கேள்வி. இத தாங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஒரு அழகான முறையில புதிய முறையை சொல்லவா பழைய முறையை சொல்லவா? உங்க இஷ்டம், எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்கிறேன்னு பாப்போம். முதல்ல அதான் கெட்டிக்கார பிள்ளை எண்ணி பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்ப மானுக்குண்டான அங்கலட்சணத்தை சொல்றேன், எப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்படியா? மனிதனை மானு சொல்லலாம், தெய்வத்தை மானு சொல்லலாம், மிருகத்தை மானு சொல்லலாம். இதுல எந்த வகையான மானு தெரியுமா? எந்த வகையான மானு? ஓ பாட்டி கண்ட பாட்டிதான்
தெரிந்து கொண்டாயா? இது நேர வரையில் உன்னோடு விளையாடியது எல்லாம் யான்தான். உன்னை திருமணம் செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வ யானை வெள்ளியம் அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் எனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அஞ்ஞான அருளில் மூழ்கி கிடக்கின உனக்கு மெஞ்ஞானத்தை நான் செலுத்த வேண்டுமா? அறியாதவளானே, உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். இன்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வானை என்று அழைக்கட்டும். இன்று முதல் உன்னாசை நிறைவேறட்டும். Roopa